அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் அதிகமான வாக்குகளை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இளைய தம்பி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மருத்துவர் அபிநயாவை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. மருத்துவர் அபிநயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த வேட்பாளர். அவரால் ஆளும் கட்சியான திமுகவுக்கும் எதிர்கட்சியான அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணிக்கும் ஒரு சரியான போட்டியை கொடுக்க முடியும் அப்படின்னு நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் அவரோட கலப்பணியை பார்த்தவங்க எல்லாம் சொல்றாங்க. ஏன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மருத்துவர் அபிநயா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த கலப்பணியை இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில முதல்ல 2016 534 வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. அதற்கு பிறகு நடந்த 2019 இடைத்தேர்தலில் 2921 வாக்குகளை வாங்கியிருக்கு. அதுக்கப்புறமா 2021 சட்டமன்ற தேர்தலில் 8216 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. இப்போ நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 8352 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் அதிகமான வாக்குகளை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. இதுவே ஒரு பெரிய விடயம்தான். ஏன்னா பெரிய கட்சியான அதிமுகவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட இந்த பாராளுமன்ற தேர்தலில் நிறைய இடங்கள்ல குறைவான வாக்குகளை வாங்கி இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்குகளை விட இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்கு என்பது ஒரு மகிழ்ச்சியான விடயம்தான். இப்படி இருக்கிற விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில நாம சிறப்பான கலப்பணியை முன்வைச்சா நாம் தமிழர் கட்சி ஒரு நல்ல வாக்கு வங்கியை வாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை 8 பகுதியா பிரிச்சு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பொறுப்பாளர் என மொத்தம் 8 பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காரு அண்ணன். அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பரப்புரையை மேற்கொண்ட அதிக வாக்குகளை பெற்ற அக்கா காளியம்மாள், அக்கா கார்த்திகா, அண்ணன் யுமாயின், அண்ணன் இசைமதிவாணன், அண்ணன் ஜெகதீச பாண்டியன் உள்பட 8 பொறுப்பாளர்களை நியமிச்சு ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் 1000 களப்பணியாளர்கள் என மொத்தம் 8000 களப்பணியாளர்கள் இந்த தேர்தலில் பரப்புரையில் ஈடுபட இருக்காங்க. அப்போ விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. எங்க பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடைத்தேர்தல். ஏன்னா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிய பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகளை வாங்கும் அப்படின்னு யாராலுமே கணிக்க முடியல. ஏன்னா இடைத்தேர்தல் அப்படின்னாலே அதுல ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும். இது அனைவருக்கும் தெரிந்த விடயம்தான். இதுக்கு முன்னாடி நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் இதுதான் நடந்தது. ஆளும் தரப்பு தான் வென்றது. ஆனா அங்க போட்டியிட்ட அனைத்து கட்சிகளின் வாக்குகளும் இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்குகளை விட குறைஞ்சிச்சு. ஆனா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி மட்டும் அதிகரிச்சுது. அதனால இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு எப்படி மாறும் என்று யாரும் கணிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தேர்தல் வியூகம் வேற மாதிரி இருக்க போகுது. நாம் தமிழர் கட்சி செய்ய போற கலப்பணியை பார்த்துட்டு ஆளும் திமுக அரசுக்கு நாம இந்த இடைத்தேர்தலில் வெல்வோமா என்ற சந்தேகம் ஏற்பட போகுது அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் பணபலத்தோட அதிகார பலத்தோட இந்த தேர்தலில் திமுக சந்திச்சாலும் நாம் தமிழர் கட்சி எதற்கும் அஞ்சாம தனியா தன்னோட கலப்பணியை செய்ய போகுது. அப்படி கலப்பணி செஞ்சு நாம வாங்க போற அந்த வாக்கு ஆளும் திமுக தரப்புக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் வேறொரு காணொலியில உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.